அண்மை செய்தி. திண்டுக்கல் மாநகராட்சியில் 17 கோடி ரூபாய் ஊழல் விவகாரம் தொடர்பாக முன்னாள் ஆணையர் உட்பட 5 அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். திண்டுக்கல் மாநகராட்சியில் நடைபெற்ற 17 கோடி ரூபாய் ஊழல் தொடர்பாக 5 அதிகாரிகள் மீது தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முன்னாள் ஆணையர் உட்பட 5 அதிகாரிகள், தனியார் நிறுவன உரிமையாளர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. 2015 முதல் 2018 ஆண்டு வரை திண்டுக்கல் மாநகராட்சியில் 17 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக தணிக்கையில் தகவல் வெளியாகியிருந்தது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காளிராஜனிடம் கேட்கலாம். காளிராஜன், முழு விவரம். 2015 முதல் 2018 வரை திண்டுக்கல் மாநகராட்சியில் 17,000 கோடி வரை ஊழல் நடந்துள்ளதாக தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. அதாவது திண்டுக்கல்லில் துணை இயக்குநர் தலைமையில் 2015, 2016 முதல் 2018 வரை கணக்குகள் தணிக்கை செய்யப்பட்டது. இதில் வருவாய் மற்றும் முதலீடு, குடிநீர் வழங்கல் நிதி, பாதாள சாக்கடை நிதி மற்றும் தொடக்க கல்வி நிதி ஆகியவற்றில் 17 கோடி வரை வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதில் அப்போதைய மாநகராட்சி ஆணையர் மனோகர் மற்றும் மாநகராட்சி துணை வருவாய் அலுவலர் சாரங்க சரவணன் ஆகியோர் திண்டுக்கல் மாநகராட்சி வார்டு 1 முதல் 12 வரை சொத்து வரி முறைகேட்டில் 18 லட்சம் வரை முறைகேடு நடந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. அதேபோல் சென்னையை சேர்ந்த சுசி இண்டஸ்ட்ரீஸ் மூலம் திண்டுக்கல் மாநகராட்சிக்கு 137 குப்பை தொட்டிகள் 19,000 மதிப்புள்ளதை 37,000 என விலை உயர்த்தி வாங்கியது தொடர்பாகவும் இந்த வழக்கானது பதிவுபட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் முன்னாள் மாநகராட்சி ஆணையர் மனோகரன், முன்னாள் மாநகராட்சி துணை வருவாய் அலுவலர் சாரங்க சரவணன், முன்னாள் மாநகராட்சி நிர்வாக பொறியாளர் கணேசன், முன்னாள் மாநகராட்சி துணை பொறியாளர் மாரியப்பன், மாநகராட்சி துணை பொறியாளர் சுவாமிநாதன் மற்றும் சென்னை சுசி இண்டஸ்ட்ரீஸ் உரிமையாளர் நடராஜன் ஆகியோர் மீது ஊழல் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளனர். இது தானாக இந்த வழக்கு பதிவை செய்துள்ளனர். விக்னேஷ், விரிவான விவரங்களுக்கு நன்றி காளிராஜன்.